லார்ட் எவ்ரிவன். எல்லாருமே ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இன்றைக்கும் நம்ம ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன் வர்சஸ் ஃபிசிக்கல் நியூட்ரிஷன்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we are gonna break the myths and we are going to get to know about the facts. அதாவது இந்த மித் என்ன சொல்றது, கட்டுக்கதை, இதெல்லாம் வந்து அந்த ஃபால்ஸான இந்த லைன்ஸ் இல்லை டாபிக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம பிரேக் பண்ணி உண்மையான ட்ரூத் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட் வைஸ், பிப்ளிக்கல் வைஸ் அண்ட் ஃபேக்ட் வைஸ், சயின்ஸ் பேஸ்ட் பேக்கப் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிப்ளிக்கல் வைஸ் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன்லையும், சயின்ஸ் பேஸ்ட் பேக்கப் வந்து நம்ம ஃபிசிக்கல் நியூட்ரிஷனில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ எஸ், நம்ம ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன்ல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மித் என்ன அப்படின்னா, இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் மித் என்ன அப்படின்னா, ஏசப்பா வந்து நம்ம நிறைய பேர் இது நம்மள்கிட்ட சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் என்கிட்ட நிறைய பேர் இதை சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஓகேவா? என்ன தெரியுமா வந்து சொல்லுவாங்க, ஹெப்சிபா, ஏசப்பா வந்து நம்ம எல்லாத்தையும் பேச மாட்டாரு, அவர் வெறும் ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்கிட்ட மட்டும்தான் பேசுவாரு, நம்ம கிட்ட நார்மல் பிலீவர்ஸ்ட் எல்லாம் ஏசப்பாலாம் பேசவே மாட்டாரு, அவங்கள்ட்ட ஏசப்பா பேசுவாரு, அதை நம்ம அவங்கள்ட்ட இருந்து கேட்டுட்டு நம்ம வந்து ஜபம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் அப்படின்னு. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், வேதத்துல எங்க ஏசப்பா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் வந்து வெறும் ஊழியக்காரங்கள்ட்ட மட்டும் தான் நான் பேசுவேன், பாக்கி பேர்ட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா? நம்பர் ஒன், நம்ம காடோட கேரக்டர் என்ன? He is not a partial God. ஓகேவா? ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசாம அவர் ஒன்றும் மனுஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம பிப்ளிக்கலா என்ன எவிடன்ஸ் பார்க்கலாம். ஸோ நாளை பின்ன உங்ககிட்ட யாராவது வந்து இந்த மாதிரி தப்பா சொன்னாங்கன்னா உடனே என்ன தெரியுமா நீங்க பண்ணணும்? ஜஸ்ட் ஸ்டாப் இட் ரைட் அவே. ஏன் ஏசப்பா என்கிட்ட பேசுவாரு, ஏன் ஏசப்பா எல்லார்கிட்டயுமே பேசுவாரு. சாரி, எப்படி பேசுவாரு? ஒன்னு வேர்ட் மூலியமா, வேர்ட் ஆஃப் காட், நம்மளோட வேதத்தின் மூலியமா பேசுவாரு, இல்லையா அவரோட மெல்லிய சத்தம் நம்ம காதுல கேட்கும், ஆவியானவர் நம்மளை நடத்துறது நம்மளால உணர முடியும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விதம், ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு என்ன லாங்குவேஜ்ல புரியுமோ ஏசப்பா அந்த மாதிரி பேசுவாரு. இப்ப நாம இந்தியால இருக்கோம், நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ்ல எவ்வளவோ மல்டி கல்ச்சுரல், மல்டி லிங்குவல் இது இருக்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தெலுங்கு, மெனி லாங்குவேஜஸ் அதர். நம்மளுக்கு புரியுற பாஷையில ஏசப்பா நம்ம கிட்ட பேசுறாரு. இதுக்குன்னு ஆந்திரால போயிட்டு உங்ககிட்ட ஏசப்பா பேசலங்க, தமிழ்ல எங்க கிட்டதான் ஏசப்பா பேசுறாரு, தெலுங்குல எல்லாம் அவர் பேச மாட்டாரு அப்படின்னு நான் போய் சொல்ல முடியுமா? முடியாது. அமெரிக்கால போயிட்டு இங்கிலீஷ்ல உங்கள்கிட்ட ஏசப்பாலாம் பேசலங்க, தமிழ்ல இந்தியால எங்களோட லாங்குவேஜஸ்ல தான் ஏசப்பா பேசுறாரு அப்படின்னு ஒரு குறுகிய பார்டருக்குள்ள நம்மளால அவரை அடக்க முடியுமா? there is no way at all, இல்லைங்களா? ஸோ அதே போலதான் our God is a God who speaks to everyone. ஆனா அதுக்கு ஒரு பேசிக், ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு இது வேணும். என்ன அப்படின்னா, நாம தாகமா இருக்கணும் அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு. ஏசப்பா என்கிட்ட பேசுங்க, ரிவீல் யுவர் செல்ஃப் டு மீ, மேனிஃபெஸ்ட் யுவர் செல்ஃப் டு மீ, என்கிட்ட நீங்க பேசுங்க ஏசப்பா, ஐ வாண்ட் டு ஹியர் யூ. வாசன் அவர் என்ன சொல்லிப்பாரு? என்னோட ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஓகேவா? நாம அவரோட ஆட்டுக்குட்டியா இருக்கோம், நம்மளோட மேய்ப்பர் அவரா இருக்காரு. ஸோ நம்ம அதுக்கான வசனம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். John chapter 7 verse 7. On the last day, the great day of the feast, Jesus stood and cried out saying, if anyone thirsts, let him come to me and drink. தமிழ்ல யோவான் 7வது அதிகாரம் 7வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். we all know இது வந்து அவர் ஹோலி ஸ்பிரிட்டை வந்து குறிக்கிற ஒரு வசனமா இருக்கும். ஸோ இங்க என்ன மேஜர் லைன் என்ன? வாட் he is telling here, if anyone thirsts, let him come to me and drink. மெயினா நம்ம அவர்கிட்ட போகணும். ஃபண்டமெண்டல் குவாலிட்டி என்ன? நம்ம போய் ஏசப்பாட்டு கேட்கணும். ஏசப்பா, நான் லாஸ்ட் இதுலயே சொல்லியிருந்தேன், நம்ம ஹைட்ரேட்டட் இதுலயே நான் சொல்லியிருந்தேன், we need to go and ask the Holy Spirit, நீங்க வாங்க அப்படின்னு. ஏசப்பாட்ட பேசுறதும் அதே மாதிரிதான். நாம தாகமா இருக்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்னைக்கு நான் போய் என் ப்ரேயர்ல உட்காடுறேன் அப்படின்னா, ஆவியான தேவனே என்கிட்ட நீங்க பேசுங்க ஏசப்பா, இன்னைக்கு நீங்க உங்க வார்த்தை மூலியமா, இந்த வேதத்தை மூலியமா நீங்க பேசுறதுல என்ன சித்தமா இருக்கீங்க, யூ ரிவீல் யுவர் செல்ஃப் டு மீ. நாம கேட்டாதான் அவர் பேசுவாரு. இன்னொன்னு, அவர் பேசுறதுக்கு நாம இடம் கொடுக்கணும். டக்குன்னு உள்ள போனோமா, கடை ஏசப்பா எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடும். ஆனா we need to have that quiet time with God. ஒரு நிமிஷம் இந்த மவுத்தை கொஞ்சம் சிப் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு, கண்ணை மூடுறீங்களோ தட்டுறீங்களோ, இட்ஸ் அப் டு யூ. அந்த வாயை கொஞ்சம் செட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டில் ஆயிட்டு அவர் பேசுற அந்த சத்தத்தை காதுல, இருதயத்துல நம்ம வாங்கணும். அப்போதான் நம்ம அவர் பேசுறத உணர முடியும்.
தயவு செய்து இனிமேல் யாராவது இந்த ஒரு மித்து வந்து சொன்னாங்களா நம்பாதீங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்ட்ட தான் பேசுவாங்க, உங்கள்ட்ட எல்லாம் பேச மாட்டீங்கன்னா, அப்படி இல்லை. நம்ம ஆண்டவர் அப்படி கிடையவே கிடையாது. நம்மளுக்கு வாஞ்ச இருக்கணும், அவர் நம்மள்ட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இதுதான். இந்த மாதிரி நமக்கு நிறைய வசனம் இருக்கு. சாம்ஸ்ல இருக்கு, I sought the Lord and he heard and he answered. அங்க எங்கேயுமே வந்து பாஸ்டர் sought the Lord and he heard and he answered, the evangelist sought the Lord and he heard and he answered, அப்படிலாம் இல்ல. So and so sought the Lord and he heard and he answered, அப்படி இல்ல. I sought the Lord and he heard and he answered தான் இருக்கு. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தாரு தான் இருக்கு. அவரவர் கூப்பிட்டாரு, அவங்களுக்கு பதில் கொடுத்தாருன்னு எங்கேயுமே இல்லவே இல்லை. சோ இனி இந்த மித்தை நாம நம்ப கூடாது. ஓகேவா? இனி உங்கள்கிட்ட வந்துட்டு சொன்னா நீங்க ஸ்ட்ராங்கா சொல்வீங்கன்னு ஆண்டவருக்குள்ள ஒரு சகோதரியா நான் விசுவாசிக்கிறேன். Now let's jump into the physical nutrition. So yes, physical nutritionல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மித்து நாம இந்த ஒரு வாரம் பார்க்கலாம். இது நார்மல் சிம்பிள் மித் தான். எல்லாருமே சொல்லுவாங்க ஃப்ரூட் ஜூஸ் வந்து குடிக்காதீங்க, ஃப்ரூட் ஜூஸ் வந்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா நல்லதில்லை, சுகர் வந்துடும், டயபெட்டிஸ் வந்துடும், ஒபசிட்டி ஆயிடுவீங்க, அதுல சத்து இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சும்மா ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேக்கா நம்ம அப்படியே கேட்டுட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுல ஹாஃப் ட்ரூத்தும் இருக்கு, பாதி மித்தும் இருக்கு. எப்படி நம்ம பார்க்கலாம். இப்ப ஃப்ரூட் எடுத்துக்கிறோம். இப்ப ஃப்ரூட்ல நம்மளுக்கு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அதுல ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு இருக்கு அப்படின்னா அந்த ஆரஞ்சுல நாறு சத்தும் இருக்கு, அதோட பாக்கி விட்டமின் ஏ, விட்டமின் சி எல்லாமே இருக்கு, சிட்ரஸ் இது எல்லாமே இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ நான் ஒரு ஆரஞ்சு சாப்பிட்றதுனால, நான் இப்போ ஒரு ஆரஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு அதுல இருக்கிற நாறு சத்தும் போகுது, அந்த ஜூஸ், அந்த பாக்கி நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே எனக்கு உள்ள போயிடுது. இதுவே நான் ஒரு டம்ளர் ஆரஞ்சு ஜூஸா குடிக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு 4-5 பழம் நான் ஜூஸ் போடணும். ஸோ எனக்கு எத்தனை சுகர் உள்ள போகும்? ஃப்ரக்டோஸ், ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற எல்லா சுகர் பேரும் ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது நம்ம பாடிக்குள்ள எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி நம்மளோட செல்ஸ்குள்ள எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது. இது பேசிக் மெக்கானிசம். ஸோ நான் ஒரு ஆரஞ்சு சொலையா அப்படியே நான் ஃபுல்லா சாப்பிட்டுடுறேன் அப்படின்னா எனக்கு நாறு சத்தும் போகுது, சுகர் எல்லாம் போகுது, ஆனா டைஜஸ்ட் ஆக எனக்கு டைம் எடுக்கும். ஏன்னா நாறு சத்தை, நம்ம ஃபைபரை வந்து நம்ம பாடியில என்ன சொல்ல மெட்டபலைஸ் பண்றதுக்கோ இல்லைன்னா வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கேப்பபிலிட்டி இல்லை. ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ்க்குள்ள போகுங்க நம்ம இன்டெஸ்டைன்ஸ்குள்ள. அது வந்து ஃபார்மெண்ட் ஆகி அதுக்கப்புறமா தான் அது வந்து டைஜஸ்ட் ஆகும். இது நான் எப்படி ஃப்ரூட்டா சாப்பிடும்போது, சரியா? இதுவே நான் ஜூஸா குடிக்கச்சு நான் என்ன சொன்னேன், எனக்கு ஒரு ஆரஞ்சு 2, 3, 4ன்னு. இப்போ ஒரு சில பேர்லாம் 2 டம்ளர் ஜூஸ் குடிப்பாங்க. அப்போனா எத்தனை ஆரஞ்சு பழம் புழிஞ்சு 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 அந்த சக்கையை நாம என்ன பண்ணுவோம், சாப்பிடவா செய்வோம்? குப்பை தொட்டிக்கு தானே போகுது, நார்ச்சத்து போயிருச்சு. ஸோ நான் குடிக்கிறது சுகர் மட்டும்தான். ஸோ இப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும்? டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்கோர்ஸ் சுகர் ஏறதான் செய்யும். நாம என்ன வெறும் இந்த ஜூஸியா குடிப்போம், அதுல சுகர் போடுவோம், இல்ல ஒரு சில பேர் ஹனி போடுவாங்க. நான் வந்து ஹெல்தி ஃபார்ம்ல ஹனி கலந்து சாப்பிட்றேன் அப்படின்வாங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம். அதுவும் நோ தான், நீங்க ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி, இந்த மாதிரி ஸ்பெசிபிக் கண்டிஷன், கிரிட்டிக்கல் கண்டிஷன், இந்த டயபெட்டிஸ், ஒபிசிட்டி இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிற பீப்புள் ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுறது இட்ஸ் அ ஸ்ட்ரிக்ட் நோ. நீங்க பழமா சாப்பிடுங்க, ஓகேவா? யாரு ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகட்டும், இல்லைன்னா குட்டி குட்டி பிள்ளைங்களாகட்டும், விளையாட நல்லா ஓடி ஆடி போயிட்டு வருவாங்க, நல்ல ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்கள உட்காந்து இப்போ அடுத்து அவங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்கு அப்படின்னா அவங்க உட்காந்து ஆரஞ்சு உரிச்சு ஒன்னொன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அவங்களுக்கு டைம் இருக்காது, டக்குன்னு அவங்களுக்கு மேட்ச் இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் சஜஸ்ட் ஃப்ரூட் ஜூஸஸ். ஏன்னா டக்குன்னு அது உள்ள, நான் என்ன சொன்னேன், அந்த ஃப்ரக்டோஸ் நம்ம பாடிக்குள்ள போகும்போது அது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி உடனே எனர்ஜி கொடுக்கும். நம்ம ஏன் யூஸ்வலி நம்ம அம்மா அப்பாலாம் மயக்கம் வந்துருச்சு அப்படின்னா தண்ணியில சர்க்கரையும் உப்பும் கலந்து கொடுப்பாங்க, நம்மளுக்கு அது எலக்ட்ரோலைட்ஸ் கொடுக்கும், உடனேவே நம்மளுக்கு குளுக்கோஸ் நம்ம பாடியில அப்சர்வ் ஆகும். ஸோ அதனாலதான் விளையாட போறவங்களுக்கு அவங்க டீஹைட்ரேட் ஆகக்கூடாது, எனர்ஜியை திரும்ப உடம்புல கொண்டு வரணும் அப்படின்னா இன்ஸ்டன்டா சாப்பிடணும்னா நாங்க உட்காந்து என்னால பழம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் தே கேன் ஹேவ் ஃப்ரூட்ஸ். ஆனா ரொம்ப கிரிட்டிக்கல் டைம்ல, க்ரூஷியல் டைம் இருக்கும் போது, குட்டி பிரேக் தான் இருக்கு அப்படின்னா தே கேன் ஹேவ் ஃப்ரூட் ஜூசஸ். ஸோ அவங்கள மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்காகட்டும் இல்ல சின்ன பிள்ளைங்களுக்காகட்டும் ஃப்ரூட் ஜூசஸ் கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுத்தும் பழக்கலாம். சம்டைம்ஸ் ஃப்ரூட் ஜூசஸ் ஆர் அலவுட். ஆனா நான் யாருக்கு நோ சொன்னேன்? டயபெட்டிஸோ இல்ல ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளுக்கு
ஃப்ரூட் ஜூஸஸ் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன் அ வைல் இட் இஸ் ஃபைன். எப்ப பாரு நான் ஃப்ரூட் சாப்பிட மாட்டேன், நான் ஃப்ரூட் ஜூஸ் தான் நீங்க சாப்பிடுவீங்கன்னு சொன்னா இட் இஸ் அ ஸ்ட்ரிக்ட் நோ. அது உங்க உடம்புக்கு நல்லது இல்லை. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்மளோட மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே ஆண்டவருக்குள்ள பிரயோஜனமா இருந்தது நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம ஜபிக்கலாம். சரியா? அப்பா ஆவியான தேவனே, அப்பா இன்றைக்கும் கூட கர்த்தாவே லார்ட், we learned about the myth and fact. ஆண்டவரே நீர் ஏசப்பா பிப்ளிக்கலா ஏசப்பா ஒரு காரியத்தை எங்களுக்கு நீங்க கற்றுத்தாங்க ஏசப்பா. அதே போல பிசிக்கலி ஏசப்பா உமக்குள்ளாக நாங்க ஃபிட்டாக ஆவியான தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஃப்ரம் ஜான் டில் திஸ் மே ஏசப்பா உமக்குள்ளாக நாங்கள் ஸ்பிரிச்சுவலி ஆகட்டும் பிசிக்கலி ஆகட்டும் ஆண்டவரே ஃபிட் ஆகி கொண்டு வரோம் ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி. மீதி இருக்க அடுத்த 6 மாசத்துலயே ஏசப்பா நீங்க தான் இட் இஸ் யூ ஹூஸ் கோனா மென்டார் அண்ட் கைட் அஸ் இன் திஸ் நியூட்ரிஷன் ஏரியா, பீ ஸ்பிரிச்சுவல் ஆர் பிசிக்கல் ஏசப்பா. இதை பாக்குற கேட்கிற ஒவ்வொருத்தரும் உங்க காட்டுல நான் ஒப்பு கொடுத்துட்டேன் லார்ட். இந்த மாதிரி எத்தனையோ மித்ஸ் எங்க கிட்ட வரலாம் ஏசப்பா. தப்பா ஃபால்ஸ் டாக்டர் எங்க கிட்ட எடுத்துக்கொண்டு வந்து சொல்லலாம். எல்லாத்தையும் நாங்க கண்மூடித்தனமா நம்பாதபடிக்கு help us to run to you, ask to you, get counsel from you and then proceed ஏசப்பா. நீங்களே உங்களோட ஞானத்தினால் அறிவுனால் புத்தியினால் எங்க ஒவ்வொருத்தையும் நிரப்புங்க. எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. In Jesus mighty name we pray. Amen. Amen. God bless you. Have a great day.